ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வ கோளாறுல நம்மளா திடீர்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, கடல் பாசியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜமாவே சூப்பராக வந்திருந்தது. ஸோ அந்த ரெசிபியை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ 5 கிராம் அளவு கடல் பாசி ஊற வச்சுருந்ததை எடுத்து இது நல்லா கரையிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ வெல்லம் வேணுமோ அதை நல்லா பொடியாக்கி வச்சிருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிட்டு இதையுமே நம்ம நல்லா கரையிற வர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்சு ஒரு ட்ரேல மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜா சீட்ஸ் வேணும் அப்படின்னா லைட்டாக இதில் போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நட்ஸ் எல்லாம் தூவிட்டு அப்புறம் கடல் பாசி செட் ஆகாத வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வ கோளாறுல கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ஸ்வீட் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு.